ஆண்டவரே, கொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறது, பின்னை எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும் அப்படி சொல்லிட்டு விட்டு அதோட பரவாயில்ல. ஆனா 12வது வசனத்தை சொல்றாங்க, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீ பெரியவரோ. யாரை பார்த்து கேட்கிறாங்க? இயேசுவானவரை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீங்க இந்த கிணறு தந்தது யார் தெரியுமா? யாக்கோபு. இந்த யாக்கோபு அவரை விட பெரியாளா? நீங்க அவரோட பெரியாளோ அப்படின்னு யாக்கோபை பெரியாளாக்கி இயேசுவை மட்டம் தட்டி, நீங்க அவ்வளவு பெரியாளா? நீ ஜீவ தண்ணீர் வேற கொடுக்குறன்ற. முதல்ல உன் கையில குடம் இருக்கா? கயிறு இருக்கா? அதுவே இல்லை. அப்புறம் கிணறு வேற ஆழமா இருக்குது. உன்னால எதையுமே தண்ணியை எடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஜீவ தண்ணீர் வேற நீ தரன்னு சொல்ற. அவ்வளவு பெரியாரோ? எங்க பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரோ அப்படின்னு சொல்ற வார்த்தையை பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ யாக்கோபு எவ்வளவு பெரிய ஆளு, நீ யாரு?